அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் வச்சுட்டா ஒரு சின்ன அப்டேட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்ச பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் விட்டுருக்காங்க. ஸோ இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் எவ்வளோ பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னா 229 பேரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரல் வரைக்குமே பார்த்தீங்கன்னா வச்சுக்கிங்களேன், கிட்டத்தட்ட ஜென்ரல் வரைக்குமே 44 பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ ஜென்ரல் வரைக்குமே 105 வரைக்கும் இருக்கிற கேண்டிடேட் வந்து கூப்பிட்ருக்காங்க. ஸோ அது வந்து ஜென்ரல் உமன்ஸு ஜென்ரல் வரைக்குமே அது கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி பேஸில் வந்திருக்கு. ஸோ எல்லாமே வந்து ஒரு நல்ல ஸ்கோர் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே ஸ்டாண்டர்ட் கோர்ஸ் தான், ஒரு டீசன்ட் ஸ்கோர் தான் எல்லாமே எடுத்திருக்காங்க. இப்போ வந்து பிஜிடிஆர்பி செலெக்ஷன் லிஸ்ட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய அப்பாயின்மெண்ட்டு நோட்டிஃபிகேஷன் வந்து அவங்கவுங்க கால் லெட்டர் வந்து தனித்தனியாக கூப்பிட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கான டேட்டாவும் அடுத்தடுத்து அவங்க நோட்டிஃபை பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டிஆர்பி வந்து ஆக்டிவேட்டாக இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக இந்த மந்த்துக்குள்ளே வரும். ஸோ இந்த மந்த்துக்குள்ளே உங்களுக்கு யூஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வந்தவுடனே அதுக்கு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் ஜூலை இந்த டைமில் வந்து எக்ஸாம் நடக்க 100% சான்சஸ் இருக்குது. ஸோ இமீடியட்டாக எக்ஸாமுக்கு படித்து தயாராகிட்டுருங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிஜிடிஆர்பி டெஸ்ட் பேட்ச் சீரியஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய பேர் செலக்ட் ஆகியிருக்காங்க. அதில் இது வரைக்குமே 2 பேர் நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. சார் நான் செலக்ட் ஆகிருக்கேன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து மேபி அவங்க ஆஃபர் லெட்டர் வாங்கிட்டு அவங்க மேபி அதை இன்டிமேஷன் கொடுக்கலான்னு நான் நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம டெஸ்ட் பேட்ச் சீரியஸில் ஜாயின் பண்ணவங்க யாரெல்லாம் கிளியர் பண்ணியிருக்கீங்கன்றதை கொஞ்சம் நீங்கள் பதிவு பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ காலேஜ் டிஆர்பிக்கு வந்து இப்போ ரிவைஸ்டு கீ கண்டிப்பாக நாளைக்கு நாளான்னைக்குள்ளே ரிவைஸ்டு கீ வந்துடும். ஸோ காலேஜ் டிஆர்பியோடைய ரிவைஸ்டு கீ வித் மார்க் ஸ்டேட்மெண்ட் வந்துடும். அதுக்கப்புறம் சிவி லிஸ்ட்டும் விட்டுருவாங்க, இமீடியட்டாக விட்டுருவாங்க. ஸோ காலேஜ் டிஆர்பி கிளியர் பண்ணியிருக்கவங்க இன்டர்வியூக்கு ரெடி ஆகிடுங்க, உங்களுக்கு அது ரொம்ப முக்கியமானது. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துட்ருக்கோம். ஸோ வேணுன்றவங்க டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா பாலிடெக்னிக் டிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கு சார் நோட்டிஃபிகேஷன் வருமானது எல்லா பேருமே ஆசிலேஷன் இருக்கீங்க. கண்டிப்பாக பாலிடெக்னிக் டிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வரும்போது தான் நீங்கள் எல்லாம் ஷாக் ஆவீங்க. நான் எப்படி இது உறுதியாக சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சில டேட்டாவை நான் கலெக்ட் பண்ணி நான் யோசித்து சொல்கிறேன். ஸோ இது கண்டிப்பாக பாலிடெக்னிக் டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வருது. அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அதுக்கான எக்ஸாம் செப்டம்பர் மாதம் அந்த நோட்டிஃபிகேஷன் விட்டு எக்ஸாம் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா டிசம்பர் அந்த டைமுக்குள்ளே எக்ஸாம் நடத்துவாங்க. ஓகே, ஸோ இந்த இயர்க்குள்ளே செப்டம்பரில் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்து டிசம்பரில் நடத்தி முடிப்பாங்க. கண்டிப்பாக அது நடக்கும், நீங்கள் பாருங்கள். ஓகே, ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.